தமிழகத்தில் நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு பல்வேறு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதிமுகவுடைய ஆட்சி தான் வரப்போகுது அப்படிங்கிறத உறுதி செய்திருக்காங்க. இதே நேரத்தில் அதிமுகவும் இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு வருகிற 9ஆம் தேதி, அதாவது மே 9ஆம் தேதி வந்து பதவியேற்பு விழா வச்சிருக்கிறதாகவும் கேள்விப்படுறோம். இது நடக்கும் பட்சத்தில் தமிழக மக்களுக்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி தான். இது எப்படி சாத்தியமாச்சு, எதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது? அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய ஊபிஸ் எல்லாம் மூளைக்கு கதறிட்டு இருக்காங்க. நக்கீரன் கோபால் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து இந்த அண்டா செந்தில் இந்த மாதிரியான நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து வருகின்ற 4ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே திமுகவில் இருக்கக்கூடிய இந்த ஜேர்னலிஸ்ட் ஊபிஸ் இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக திமுகவில் ஐடி துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்களே ஒரு பதிவு போட்டிருக்காரு. நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படுன்ற மாதிரியான பதவிகள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக எடப்பாடியார் ஆட்சி வர்றது உறுதியாக இருக்குது. இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, திமுக இது வரைக்கும் எப்பவுமே வந்து அதாவது ஒரு 5 ஆண்டுக்கு அடுத்த 5 ஆண்டு அவங்க தொடர்ச்சியாக வந்ததே கிடையாது. அது இந்த முறையும் நிரூபிக்கப்படுகிறது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த தேர்தலை கணிக்கவே முடியலைங்க, இந்த ரிசல்ட்டை கணிக்கவே முடியலைங்க அப்படின்ற மாதிரிலாம் பல விதமான பேச்சுக்களை நம்ம கேட்க நேர்ந்தது. ஆனால் திமுகவினரே தங்களோட தோல்வியை ஒத்துக்கிற விதமாக தொடர்ந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த நக்கீரன் கோபால் அவர்கள் 2 நாளாக விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டிங்க, விஜய் ஒரு தற்குறி அப்படி இப்படின்னு நிறைய வீடியோக்களை போடும்போதே நமக்கு தெரியுது விஜயோட ஓட்டு யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயங்கள் நமக்கு உணர்த்துது. அப்படி பார்க்க போனால் நகர்ப்புறங்களில் திமுக இதனால் வரைக்கும் செய்து வந்த அந்த திருட்டு அரசியலை உடைச்சி எரிஞ்சிருக்கு டிவிகே. ஸோ டிவிகேக்கு திமுகவுக்கு வரக்கூடிய ஆதரவு வாக்குகள் தான் நிறைய டிவிகேக்கு போயிருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு என்னோட சுற்று வட்டாரங்களில் கூட நிறைய பேர்கிட்ட பேசினப்போ டிவிகேவுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் வரலாறு காணாத ஒரு தோல்வியை இந்த முறை வந்து திமுக சந்திக்கும். இதுக்கப்புறம் திமுக அந்த தோல்வியிலிருந்து மீளவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் திமுகவினர் வந்து மூளைக்கு கதறிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் எந்த அளவுக்கு டிவிகேவுடைய ஓட்டுக்கள் விஜயோட ஓட்டுகள் வந்து திமுகவை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அதிகபட்சமாக திமுகவுடைய ஓட்டுக்கள் எந்த பகுதிகளிலிருந்து சிறுபான்மையிலிருந்தும் அப்புறம் வந்து இந்த காலனி பகுதியிலிருந்து போகக்கூடிய இந்த விசிக்கு ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஓட்டு இந்த மாதிரி நிறைய ஓட் ஷேரிங்லாம் பார்க்கும்போது அதிகபட்சமாக வந்து திமுகவும் இது பாதிப்பை உண்டாக்கி இருக்குன்னே சொல்லலாம். அதில் முக்கியமாக நம்ம இந்த வன்னியர்கள் அதிகமாக வாழக்கூடிய வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக கிராமங்களில் வன்னியர்களுடைய ஓட்டுக்கள் வந்து ஏடிஎம்கே தலைமையிலான ஆட்சிக்கு வந்து ஷேர் ஆகிருக்கு. பாமக குறைவான தொகுதியில் நின்றாலும் கூட அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்கிறது பாமக அப்படிங்கிற தகவலும் வந்து கொண்டு இருக்குது. பாமக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளில் நின்று அதிமுகவினருடைய வெற்றி வந்து 100% வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்படி பாமகவிற்கு இந்த பக்கம் ஏடிஎம்கேவிற்கு பாமக பலு சேர்த்தது. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் பாஜகவுடைய ஓட்டுக்கள் வந்து அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி அமமுக தினகரன் அவருடைய வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக வந்திருக்கு. இப்படி பல்வேறு தரப்பினுடைய ஆதரவின் பேரில் ஏடிஎம்கேவுடைய ஆட்சி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. திமுகவுக்கு விஜயால் ஒரு மிகப்பெரிய பலத்தை அடி விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் கடந்த முறை உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு 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 மாய தோற்றத்தை, அவர் ஆக்டரே கிடையாது, ஆனால் அவர் ஒரு ஆக்டர் மாதிரி இவங்களா ஒரு பணம் கொடுத்து நம்ம சந்தானத்தை கூட வச்சு அவர் ஒரு பெரிய நடிகராக இவங்களே காமிச்சு அவரை வந்து ஒரு முன்னிறுத்தி கடந்த தேர்தலை சந்தித்த போது இந்த இருக்கக்கூடிய இந்த சினிமா துறையை விரும்பக்கூடிய சினிமாவை பார்த்து ஒரு ஹீரோக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த முறை விஜய்க்கு ஆதரவு அடிச்சிருக்கு. அது மொத்தமே உதயநிதி ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்ட கூட்டம் இப்போ அப்படியே திமுகவுக்கு எதிராக விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கு. அதனால தான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடினே சொல்லலாம். அதே மாதிரி பல்வேறு தரப்பினுடைய வெறுப்பை வந்து திமுக வந்து சம்பாரித்து வச்சிருந்து கிராமங்களில் கூட எப்படி போயிருக்கு அப்படின்னா, கிராமங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இந்த திமுக அரசு நிறுத்தி வச்சிருக்கு. திமுக தான் இதை செஞ்சுது. சரி, அப்போ விஜய் வந்தால் கொடுப்பாரா? விஜய் எப்படிங்க கொடுப்பாரு? அவர் வாங்குறது ஒரு 10% 20% ஓட்டு ஒன்றா வாங்கலாம், அவர் வரமாட்டார். அப்போ யார் வந்தால் கொடுப்பாரு? எடப்பாடி வந்தால் கொடுப்பாருன்னு சொல்லி அந்த ஓட்டுக்கள்லாம் கிராமங்களில் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கு. அதில் முக்கியமாக வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை இந்த திமுக அரசு தடுத்து நிறுத்தியதில்
கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேலே வாழக்கூடிய வன்னியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடங்களில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த ஒரு நிகழ்வு கொடுத்துருக்கு. அவங்க எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த அந்த 10.5% இடஒதுக்கீட்டை பெருமளவில் வன்னியர்கள் பெருமளவில் அதை வந்து கொண்டாடினார்கள். ஆனால் திமுக வந்து அதை கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டு காலம் ஆகிய ஆட்சியை நிறைவு பெற்றும் கூட அந்த 10.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அந்த மக்களிடையே இருந்து. அந்த எதிர்ப்பு வந்து இந்த வட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அலையாக வந்து அடித்து இன்றைக்கி வட மாவட்டம் ஃபுல்லாகவே அதிமுகவும் பாமகவும் ஃபுல்லாகவே அந்த வெற்றியை பறிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, நகர்ப்புறங்களில் என்ன ஆச்சு? நகர்ப்புறங்களில் திமுக ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. அந்த இடத்துல கூட ஏன் இந்த பிரச்சனை? இந்த செந்தில்வேல் மாதிரி ஆட்கள்லாம் கேட்குறாங்கல்ல, ஐடி துறையை கொண்டு வந்ததே நாங்கள் தான், கலைஞர் இல்லைன்னா நீங்களாம் படிச்சிருக்கவே முடியாது, கலைஞர் தான் உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தார், நீங்கள் பேனா பிடிச்சதுக்கு காரணம் கலைஞர் தான், நீங்கள் சோறு தூண்டுறதுக்கு, நீங்கள் கோமணம் கட்டுறதுக்குன்னு இப்படி வரிசையாக எவ்வளோலாம் கொச்சப்படுத்த முடியுமோ இந்த மக்களை கொச்சப்படுத்திட்டு பேசிக்கிட்டு இருக்காருல்ல. நகர்ப்புறத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த எஸ்ஐஆர் மூலமாக திருத்தப்பட்டு இவங்க இந்த கள்ள ஓட்டு போடுவாங்கள்ல. ஒரு உதாரணத்துக்கு நம்ம நகர்ப்புறங்களில் 60% வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஓட் ஷேரிங் இருக்கும். அப்படி அந்த 60% ஓட் ஷேரிங் கூட எப்போ வந்து நமக்கு 60% வரும் அப்படின்னா, மாலை 5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு ஷேரிங் வந்து வந்திருக்குது பர்சன்டேஜ் வந்து 40-45 அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி 40-45% இருக்கக்கூடிய அந்த ஓட் பர்சன்டேஜ் திடீர்னு 6 மணி அளவில் 60% வந்து தொடும். இதுதான் வந்து சென்னையோட நிலவரமாக இவ்வளோ நாளாக இருந்தது. ஆனால் இந்த முறை எஸ்ஐஆர் மூலமாக போலி வாக்காளர்களை நீக்கிட்டதுனால இந்த திமுகவால் மிகப்பெரிய அளவில் அங்கே கள்ளத்தனமாக ஓட்டுக்களை பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதுவுமே நம்ம திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இந்த எஸ்ஐஆர் மூலமாக மிகப்பெரிய அளவில் அங்கே திருத்தங்கள் நடைபெற்றதுனால திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட நகர்ப்புறங்களில் திமுக செய்த இவ்வளவோ அட்டுழியங்கள் வந்து பார்த்தோன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், இந்த மழைநீர் வடிகால் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வாங்க. வருஷம் பட்ஜெட் போடுவாங்க, 3000 கோடின்னுவாங்க, 4000 கோடின்னுவாங்க. ஆனால் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. மறுபடியும் அந்த இடத்துல மழை பெஞ்சால் தண்ணி தேங்கும். இதுதான் நகரத்தில் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அது வந்து நம்மளே பார்த்தோம், ஸ்டாலின் தான் வந்தார், நீச்சல் அடிக்க விட்டார்னு ஒரு அம்மா வந்து பேசுவோம். அப்படி வந்து நகர்ப்புறத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பலை இருந்தது. அந்த எதிர்ப்பலையை இந்த முறை சரியாக வந்து எடப்பாடியார் அவர்கள் அந்த டீம் வந்து அறுவடை பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் விஜய்க்கும் பெருமளவில் அந்த இடத்துல போயிருக்குன்னு சொன்னாலும் கூட, விஜய்க்கு 20-30% வந்தாலும் அந்த 35க்கு மேலே தாண்டி நகர்ப்புறங்களில் எடப்பாடியார் அவர்கள் அந்த வெற்றியை பெறாரு. அதனால தான் இன்றைக்கி திமுகவினர் மூளைக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே ஆட்சி உறுதி செய்யப்பட்டதால் இப்போது ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த மணல் குவாரி மாஃபியாஸ்லாம் இருக்காங்க பெரிய அளவில். இவங்கள தான் வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தவொடனே முதல்ல கை வைக்கிறதா எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கொலை கொள்ளை வழக்குகளில் இருக்கக்கூடிய, அதுக்கப்புறம் இந்த இடி ரைடில் மாட்டின திமுக அவங்க மேலே இன்னமும் வழக்கு பதியாது இருக்க அந்த கூட்டத்து மேலே உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு பெருமளவில் ஆட்டம் காண வைக்க போகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதேமாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டாலும் கூட இன்னும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு அவசரமாக அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து போயிட்டுருக்கு. இந்த வேங்கவேல் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை இந்த திமுக அரசு மூடி மறைச்சிது. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். முக்கியமாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த விஷயமும் வெளிவர இருக்குது. இப்படி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பெற்று கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அதில் முழுக்க எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னவோ திமுக தன்னுடைய பணபலத்தாலையும் மற்ற விஷயங்களாலையும் ஈஸியாக அவங்க வெற்றி பெற்றிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். அது மக்களும் சிறப்பாக ஓட்டு போட்டு நல்லதொரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மகிழ்வோடு இருங்க. வரக்கூடிய காலங்கள் பொன்னான காலம் அப்படி என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.